மீனாக்கு உடம்பு சரியில்லைன்னு முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வராங்க. ஏங்க கிறிஷை பாருங்க அப்படின்னு வேகமாக ஆம்புலன்ஸ்லேருந்து முத்து தான் தூக்கி போடுறாரு. அப்போ வந்து 2 நாள் ஆகும் கட்டை பிரிக்கிறதுக்கு, இங்கேயே இருந்து பாருங்க அப்படின்னு கிறிஷ்கிட்ட வந்து டாக்டர் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ மீனா 2 நாள் நீங்கள் எதுக்கு அலையிறீங்க, எங்கள் வீட்லேயே வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ரோகிணியோட அம்மாவையும் கிறிஷையும். முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் என்ன இங்கெல்லாம் தூக்கிட்டு வரீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. முத்துவோட அம்மா, இதெல்லாம் இங்கே எப்படி தங்க வைக்க முடியும், நம்ம வீட்டில் எங்கே ரூமும் இருக்குது, இங்கெல்லாம் இவங்கெல்லாம் தங்கவே முடியாது, இதுங்கெல்லாம் ரோட்டில் இருக்கிறதுங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இங்கே ரூமெல்லாம் இல்லை, எதில் நீ தங்க வைப்ப, அதுக்கு தானே இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ரூம் இங்கே எங்கடா இருக்குது அப்படின்னது உடனே ரோஹிணி வந்து எங்கள் ரூமை வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வேகமாக கொடுக்குறாங்க கிறிஷுக்காக. அப்போ வந்து இதுவே லைட்டாக சந்தேகம் வருது முத்துக்கு. இருந்தாலும் சரி குழந்தைக்காக கொடுக்குறாங்கன்ட்டு ரூமில் போய் படுக்க வைக்கிறாரு. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணிக்கிட்ட வந்து விஜயா சொல்கிறாங்க, 2 நாளில் இருக்கக்கூடாது, 1 நாளில் கிளம்பணும், அதுக்கு நீ தான் வழி பண்ணி இதுங்க 2ஐயும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி, அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்கிறாங்க. ரோஹிணி ரொம்ப ஷாக்கில் இருக்கிறாங்க. இதை எப்படி இதிலேருந்து வெளியில் வர போகிறாங்கன்னு தெரியல. இந்த விஷயத்தில் வந்து ரோஹிணி மாட்டுவாரான்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.